பாகிஸ்தானால் சிறைபிடிக்கப்பட்ட விமானப்படை அதிகாரி அபிநந்தன் 70 மணி நேரத்திற்கு பின் வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். எனும் சற்று நேரத்தில் அட்டாரி வாகா எல்லையிலிருந்து அமிர்தசரஸ் செல்லும் அவர் அங்கிருந்த விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அபிநந்தனுடைய சோதனை எல்லாமே முடிவடைஞ்சிருச்சா? தற்போது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். 5:20 மணி அளவில் அட்டாரி எல்லையை அடைந்த அபிநந்தன் அவர்களுடைய முழுமையான சோதனைகளானது இன்னும் முடிவடையவில்லை. அந்த சோதனைகளை நடைபெற்று முடிக்கும் அந்த முயற்சியில் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமாக அவருக்கு நடத்தப்பட வேண்டிய அந்த மருத்துவ சோதனை மற்றும் இமிகிரேஷன் சோதனை உள்ளிட்ட அது தவிர இந்தியாவினால் முடிக்கப்பட வேண்டிய அந்த ஆவணங்களுடைய தொகுப்புகள் ஆகியவற்றையும் தற்பொழுது இந்தியாவினுடைய அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக செய்து வருகிறார்கள். கடந்த 2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்தியாவிடம் அபிநந்தன் அவர்களை பாகிஸ்தான் அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்தது. இந்த சோதனைகள் முடிந்த பிறகு அவர் இங்கே அட்டாரி எல்லை பகுதியில் இருந்து டெல்லி செல்லவிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக அட்டாரி எல்லை பகுதிக்கு விமானப்படையினுடைய மூத்த அதிகாரியான ஏர்வேஸ் மார்ஷல் RGK கபூர் உள்ளிட்ட அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தவிர அபிநந்தனுடைய பெற்றோரும் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அபிநந்தனை வரவேற்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் காலை முதலே இந்த அட்டாரி வாகா எல்லை பகுதியினுடைய வழி நெடுகிலும் நின்று தற்பொழுது வரையும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்னும் சற்று நேரத்தில் RGK கபூர் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு இங்கே அட்டாரி எல்லை பகுதியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக டெல்லி கிளம்பி செல்ல இருக்கிறார். அதன் பின்னர் விமானப்படை அதிகாரிகளுடைய விசாரணைக்கு பிறகுதான் சென்னை திரும்புவார் என்ற ஒரு தகவலும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அமலா, சுசித்ரா, இது போன்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அபிநந்தன் சிறைபிடிக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் பெற்றோர்களை தாண்டி ஒட்டுமொத்த இந்திய மக்களே பெரும் பதட்டத்தில் இருந்தார்கள். அங்கு அவரை வரவேற்பதற்கு எது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது இங்கே முதற்கட்ட நடைமுறைகள் தான் விமானப்படையினுடைய நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இங்கே எந்த ஒரு விசாரணையும் நடக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். அதாவது முக்கியமாக அபிநந்தன் வேறு நாட்டிற்கு சென்று கைது செய்யப்பட்டு மீண்டும் தாய்நாடு திரும்பியுள்ளதால் அதற்கு விமானப்படை மற்றும் உலகளாவிய போர் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய அந்த நடைமுறைகளையே இந்தியாவானது பின்பற்றி வருகிறது. அது தவிர அவருடைய உறவினர்கள் தவிர மற்ற யாரையும் தற்பொழுது அவர் பார்க்க கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இந்த நடைமுறைகள் முடிவடைவதற்கு இன்னும் சில மணி துளிகள் ஆகும் என்ற ஒரு தகவலும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடமிருந்து நமக்கு வந்திருக்கின்றன. இந்த நடைமுறைகள் என்பது குறிப்பாக ஆவணங்கள் வேறு நாட்டிற்கு கைது செய்யப்பட்டு தாய்நாட்டிற்கு திரும்பும் ஒரு ராணுவ அல்லது விமானப்படையை சார்ந்த அதிகாரிக்கு என்னென்ன ஆவணங்கள் கையெழுத்திட வேண்டுமோ அந்த ஆவணங்களுடைய சரிபார்க்கும் ஒரு நடைமுறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது. அது தவிர அவருடைய உடலில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்த ஒரு சோதனையும் இந்த நடைமுறையில் அடங்கும். அந்த சோதனைகளும் தற்பொழுது அட்டாரி எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் அந்த எல்லை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதற்காக அம்ரித்சர் பகுதியில் இருக்கும் சிவில் மருத்துவமனையில் இருந்து 2 மருத்துவ குழுக்களும் வரவழைக்கப்பட்டு அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இங்கே உள்ள மக்கள் அனைவருமே அபிநந்தனுக்கு உற்சாக வரவேற்பு தரும் மேளங்கள் முழங்க தங்களுடைய வெற்றி மகிழ்ச்சியை கொண்டாடி வருகிறார்கள். காலை முதலே அந்த கொண்டாட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்னும் பல மணி நேரங்களுக்கும் மேலாக பொதுமக்கள் இந்த சாலை அட்டாரி வாகா எல்லை பகுதியினுடைய 8 கிலோமீட்டர் வரையிலான சாலையில் தற்பொழுதும் சற்றும் உற்சாகம் குறையாமல் அபிநந்தனுக்கு வரவேற்பு கொடுக்கும் என்ற எண்ணத்துடன் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். அவளா, இந்த சோதனை எல்லாம் முடிவடைந்த பிறகாக அபிநந்தன் எங்கு கொண்டு செல்லப்படுவார்? அவருடைய உடல்நிலை குறித்த தகவல் ஏதேனும் இருக்கிறதா சுசித்ரா? தற்பொழுது வரையிலும் அபிநந்தனுடைய உடல்நிலை குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இந்திய அரசாங்கத்திடமிருந்து வெளிவரவில்லை. இதற்கு முன்னதாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷி குறிப்பிடும் பொழுது அபிநந்தனுக்கு எந்தவித பாதிப்பும் தாங்கள் வழங்கவில்லை எனவும் அவர் நலமாகவே இருக்கிறார் என்ற ஒரு கருத்தினை நேற்று அபிநந்தனை விடுதலை செய்த பிறகு அவர் விடுதலை செய்யும் பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அபிநந்தனுடைய உடல்நிலை குறித்து தற்பொழுது வரையிலும் வெளியேறவில்லை. நிச்சயமாக இந்த சோதனைகள் அட்டாரி எல்லை
பகுதியில் முடிவடைந்த பிறகு நேரடியாக அவர் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார். விமானப்படையினுடைய மூத்த அதிகாரி RGK கபூர் அவருடன் செல்ல இருக்கிறார். விமானப்படையின் தனி விமானம் மூலமாகத்தான் அவர் டெல்லி சென்றடைவார். அதன் பின்னர் அங்கே விமானப்படை மற்றும் பாதுகாப்புத்துறையினுடைய மூத்த அதிகாரிகளுடைய விசாரணை இன்னும் ஓரிரு தினங்களில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. முழுமையான விசாரணை, அதாவது 27ஆம் தேதி மற்றும் ரஜோரி செக்டார் பகுதியில், எல்லை பகுதியில் என்ன நடந்தது, பாகிஸ்தானில் அவருக்கு எந்த மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன, பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் யாரும் அவரை துன்புறுத்தினார்களா, அவர்களுக்கு எந்த மாதிரியான உணவு வழங்கப்பட்டது உள்ளிட்ட ஒரு விரிவான ஒரு ஆலோசனை மற்றும் விசாரணைக்கு பிறகே அபிநந்தன் வெளியுலகத்தில் உள்ளவர்களும் தொடர்பு கொள்வார் என்ற ஒரு கருத்தை பாதுகாப்புத்துறையை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். அவளா ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்ட அபிநந்தன் 70 மணி நேரத்திற்கு பிறகாக விங் கமாண்டர் அபிநந்தன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா. தமிழகத்தில் 40,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய மோடி இலாக்காவிற்காக தொலைபேசியில் பேசப்பட்ட பேரத்தை நாடே கேட்டதாக விமர்சித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்பட பலர் வரவேற்றனர். பின்னர் பாம்பனில் புதிய ரயில் பாலம், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே புதிய ரயில் பாதை, மதுரை செட்டிகுளம் நத்தம் 4 வழிச்சாலை ஆகிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இது தவிர மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலை திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் மார்த்தாண்டம், பார்வதிபுரம் மேம்பாலங்கள் மற்றும் பனகுடி கன்னியாகுமரி 4 வழிச்சாலை ஆகியவற்றை திறந்து வைத்தார். மதுரை சென்னை எழும்பூர் இடையிலான தேஜஸ் விரைவு ரயிலையும் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். As the Prime Minister waves the flag of the Tejas train from the Madurai railway station. விழாவில் பேசிய பிரதமர் மோடி கடந்த 5 ஆண்டுகளில் 1900 மீனவர்களை இந்திய அரசு மீட்டிருப்பதாகவும் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தமிழகத்திற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விமானி அபிநந்தன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறுவதில் பெருமையாக உள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது யுத்தத்தை உலகமே பாராட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். பயங்கரவாதிகளால் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்குரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் மோடி ஆவேசமாக குறிப்பிட்டார். Today we are in an era where the news reads armed forces have full freedom to do what they want. Influence of terrorists and terrorism has been curtailed and it is going to be curtailed even more. This is a new India. This is an India that will return the damage done by terrorists with interest. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக தமிழக மக்களுக்காக என்ன செய்தது என கேள்வி எழுப்பிய பிரதமர் அமைச்சர் பதவிகளுக்காக தொலைபேசியில் பேரம் பேசியதை நாடே கேட்டதாக தெரிவித்தார். India remembers 2009 and how the DMK and Congress allotted portfolios after the elections. Ministers were being picked up not by the Prime Minister but by those who had nothing to do with the public service. There was telephone bargaining for minister posts. ஏழை எளிய மக்களின் கனவுகளை நிறைவேற்றும் நோக்கத்திற்காகவே பொது வாழ்வில் உள்ளதாக குறிப்பிட்ட மோடி 130 கோடி இந்திய மக்கள் தனது குடும்பம் என்றும் அவர்களுக்காகவே வாழ்வதாகவும் கூறினார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பயங்கரவாதத்திற்கு எதிரான மோடியின் நடவடிக்கைகளுக்கு தமிழகம் துணை நிற்கும் என்று கூறினார். கடந்த 5 ஆண்டு காலமாக மாண்பு பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டை வழிநடத்தி செல்வது மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடே அவர் பின் நிற்கின்றது, தமிழ்நாடும் அவர் பக்கம் பின் நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த விழா இமாலய வெற்றிக்கான தொடக்க விழா என குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரதமர் மோடி பயங்கரவாதிகளை வதம் செய்து வருவதாக புகழாரம் சூட்டினார். அண்டை நாடுகளின் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்
நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல கண் உறங்காமல் வீரமிகு இராணுவ நடவடிக்கைகளை சமீபத்தில் மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை வதம் செய்ததை பார்த்து பார் முழுவதும் பாரத பிரதமரை போற்றுகின்றது, பாராட்டுகின்றது. நிகழ்ச்சி முடிந்ததும் பிரதமர் மோடி மீண்டும் டெல்லி புறப்பட்டு சென்றார். எல்லையில் தொடரும் பதற்றம் காரணமாக பாஜக சார்பில் திட்டமிட்ட பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவினருக்கும் இந்து அமைப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. ட்விட்டரில் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் முதலிடம் பிடித்தது. தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்டம் காவல்கிணறு பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திறந்த வாகனத்தில் நின்றபடி பேசிய வைகோ, மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசுக்கு மத்திய பாஜக அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் தமிழகத்தில் நியூட்ரினோ திட்டத்தை கொண்டுவர அனுமதி அளித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சமூக நீதிக்கு எதிராக 10% இடஒதுக்கீடு சட்டத்தையும் நரேந்திர மோடி அரசு நிறைவேற்றியுள்ளதாக வைகோ விமர்சித்தார். வஞ்சகம் செய்து காவிரி தீரத்தை அழித்து, சோழ வளநாட்டை அழித்து, தென்பாண்டி மண்டலத்தை அழித்து, முல்லை பெரியாருக்கு வரக்கூடிய பெர்னிகுக் டேம் உடைப்பதற்கு வழிபார்த்து கொடுத்து, நியூட்ரினோ திட்டத்தை கொண்டு வந்து சமூக நீதிக்கு கொள்ளி வைத்து, இந்தி சமஸ்கிருதம் தான் என்று சொல்லி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோமே அதை சிதைத்து ஒரு பெரிய வன்முறை களமாக நடத்தப்படுகின்ற பாசிஸ்ட் நரேந்திர மோடியை, இஸ் எ பாசிஸ்ட். 1000 தடவை சொல்வேன், மிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் எ பாசிஸ்ட். மதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஆரஞ்சு நிற பலூன்களுடன் புகுந்த இந்து அமைப்பை சேர்ந்த சிலர் வைகோவுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பியும் பிரதமரை வரவேற்றும் முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் மதிமுகவினருக்கும் இந்து அமைப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். ஒரு கட்டத்தில் கற்கள் வீசிய இந்து அமைப்பினர் மீது பதிலுக்கு மதிமுகவினரும் கற்களை வீசியதுடன் விரட்டியும் சென்றனர். இதற்கு பயந்து இந்து அமைப்பினர் அங்கிருந்து தப்பி ஓடினர். வன்முறையில் ஈடுபட்ட இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினரை கைது செய்யாமல் போலீசார் வேடிக்கை பார்ப்பதாக மதிமுகவினர் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து நெல்லை காவல்கிணறு பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்பு பலூன்களை வானில் வைகோ பறக்கவிட்டார். அதன் பிறகு வைகோ உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதேபோல நாகர்கோவிலில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். மேலும் பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்தது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜெயக்குமார், கோபேக் மோடியா அல்லது கம்பேக் மோடியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்றார். வெற்றி தோல்வியை சமூக வலைதளங்கள் தீர்மானிக்காது என்றும் அவர் கூறினார். வெற்றி தோல்வியை சோஷியல் மீடியா டிட்டர்மின் பண்ணுறது கிடையாது, அதே போன்று மீடியா டிட்டர்மின் பண்ணுறது. த பெஸ்ட் ஜட்ஜுன்னா மக்கள். எனவே மக்கள் தான் முடிவு செய்யணும் கோபேக் மோடியா இல்லை கம்பேக் மோடியான்றது. எனவே இந்த இரண்டுக்குமே நாள் நெருங்கிச்சு. எனவே நிச்சயமாக இந்திய நாட்டு மக்களும் சரி, ஒட்டுமொத்தமாக சரி, ஒரு கம்பேக் மோடின்னு தான் சொல்லுவாங்களே, கோபேக் மோடின்னு சொல்ல மாட்டாங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகியுள்ளதாகவும் அதன்படி தேமுதிகவுக்கு 5 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்க உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஏற்கனவே 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை பதவியும், பாஜகவுக்கு 5 மக்களவை தொகுதிகளும், என்ஆர் காங்கிரசுக்கு புதுச்சேரி தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை மட்டும் இழுபறியில் இருந்து வந்த நிலையில் சிகிச்சை முடிந்து அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய பிறகு முதன்முறையாக கட்சி அலுவலகத்திற்கு விஜயகாந்த் சென்றார். தொடர்ந்து விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துணைச் செயலாளர் சுதீஷ் மற்றும் நிர்வாகிகள் பார்த்தசாரதி, இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் 5 மக்களவை தொகுதிகள் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக அதிமுக கூறியதற்கு தேமுதிக சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 18 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய அதிமுக எஞ்சிய 22 தொகுதிகளில் களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்காக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் தேமுதிக அலுவலகம் செல்ல உள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு 6ஆம் தேதி வரும்போது
கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுவிடும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். 6ஆம் தேதி பிரதமர் சென்னையில் நடக்கிற கூட்டத்தில் எல்லா எதிர்க்கட்சிகளோட கூட்டணி, உங்க கட்சியோட கூட்டணி இல்லை, அதுக்குள்ள பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்ற நிலையில ஒரு சுமூக நிலை எட்டி அன்றைய தினம் ஒரு நல்ல முடிவுகள்லாம் கூட நிச்சயமாக மெகா கூட்டணி எல்லாம் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவுகள்லாம் அறிவிக்கப்படும். அது குறித்து தலைமை கழகம் உரிய நேரத்தில் முடிவு செய்யும். அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி இடம்பெறும் என்று அதன் தலைவர் ஏசி சண்முகம் கூறியுள்ளார். சென்னை செம்மஞ்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஒதுக்கும் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று குறிப்பிட்டார். தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகு அது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்றும் ஏசி சண்முகம் தெரிவித்தார். புதிய நீதி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே நாங்கள் இடம் கேட்டிருக்கிறோம். அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எத்தனை இடங்கள் சார்? அதெல்லாம் பிறகுதான் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கே இடங்கள் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா தேமுதிகவோட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. அவருடைய இடங்கள் அதிகமாக கேட்குறாங்க. தமாக கேட்டுருக்காங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்குகின்ற தொகுதியில் புதிய நீதி கட்சி இரட்டை இலை சின்னத்திலே அனைத்து இந்திய அதிமுக வேட்பாளராக தேர்தல் காலத்திலே சந்திப்போம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த மனிதநேய ஜனநாயக கட்சி பாஜக உடனான கூட்டணியை ஏற்கவில்லை. மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட கட்சி என்பதால் மக்களவைத் தேர்தலில் திமுகவை ஆதரிக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் மக்களவை மற்றும் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பமிருப்பவர்களுக்கான விருப்ப மனு தாக்கல் தொடங்கியது. இது ஒருபுறம் இருக்க, திமுகவின் தேர்தல் அறிக்கை அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் நாளை வழங்கப்பட உள்ளது. மக்களவை தொகுதிகள் மற்றும் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோருக்காக திமுகவின் விருப்ப மனு விநியோகம் கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. 25,000 ரூபாய் விருப்ப மனு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டதுடன் கூட்டணி கட்சிகளுக்காக தொகுதிகள் உறுதியான பிறகு அதில் போட்டியிட மனு தாக்கல் செய்தவர்களுக்கான கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று முதல் பெறப்படுகிறது. கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி, மேலாளர் பத்மநாபன், துணை மேலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் விருப்ப மனுவை பெற்றுக் கொண்டனர். திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் சரவணன் மதுரை மக்களவை தொகுதிக்கும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கும் போட்டியிட விருப்ப மனு செய்துள்ளார். வரக்கூடிய இந்த தேர்தலில் நிச்சயம் இந்த மோடி அரசையும் அதுக்கு அடிமையான இந்த அதிமுக அரசையும் தளபதியார் தலைமையில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் உடைத்தெறிந்து 40 தொகுதிகளும் வெற்றி பெறும். அதற்கு நாங்கள் எல்லாம் அத்தனை தொண்டர்களும் கடுமையாக உழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தென்சென்னை தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட திமுக இலக்கிய அணி பொருளாளர் சந்திரபாபு என்பவர் விருப்ப மனு செய்தார். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். வரும் 7ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனு தாக்கல் நடைபெறவுள்ளது. இதனிடையே மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை அந்த கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் நாளை வழங்கப்பட உள்ளது. கல்விக்கடன் ரத்து, நீட் தேர்வில் இருந்து விலக்கு, விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை, மகளிர் சுய உதவிக்குழு கடன் ரத்து, மேகதாது மற்றும் முல்லைப் பெரியாறு விவகாரங்களில் தமிழக உரிமையை நிலைநாட்டுதல், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிர்ப்பு போன்ற பல்வேறு அம்சங்களும் நடுத்தர வர்க்க மக்களை கவர்ந்தெழுக்கும் திட்டங்களும் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தோழமை கட்சிகளுடன் கூட்டணி இறுதியாகி உடன்பாடு கையெழுத்தான பிறகு திமுக தேர்தல் அறிக்கை முறையாக வெளியிடப்பட உள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்ற வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை தொடர்ந்து வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் நிர்மல்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வேதாந்தா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதியுடன் தான் ஸ்டெர்லைட் ஆலையை விரிவாக்கம் செய்யப்பட்டதாகவும், தூத்துக்குடியில் இயங்கி வரும் அனல்மின் நிலையம் 7% சல்பர் டை ஆக்சைடை வெளியேற்றி வரும் நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை 1% மட்டுமே வெளியேற்றுவதாகவும் வாதிட்டார். நாட்டின் தாமிர தேவையில் 38% பூர்த்தி செய்யும் இந்த ஆலையில் 40,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெறுவதாகவும் 2,000 கோடி ரூபாய் வரியாக செலுத்தப்பட்டு வருவதாகவும் விளக்கமளித்தார். எனவே ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்தியநாதன்,
ஸ்டெர்லைட் ஆலையால் 28,000 சதுரடி பரப்பளவில் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக ஆலை மூடப்படுவதாக தெரிவித்தார். இதையடுத்து இது தொடர்பாக மார்ச் 27ஆம் தேதி இது தொடர்பாக மார்ச் 27ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசே பராமரிக்கும் என தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்தனர். புதிய மதிப்பெண் திட்டத்தின் அடிப்படையில் முதன்முறையாக 600 மதிப்பெண்களுக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ளன. இன்று நடைபெற்ற தமிழ் தேர்வு எளிமையாக இருந்ததா மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். 1200 மதிப்பெண்களுக்கு நடைபெற்று வந்த பிளஸ் 2 பொதுத் தேர்வு இந்த கல்வியாண்டு முதல் 600 மதிப்பெண்களுக்கு மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இன்று தொடங்கியுள்ள பிளஸ் 2 பொதுத் தேர்வில் 8,61,107 பேர் பங்கேற்றுள்ளனர். சிறைவாசிகள் 45 பேர் தேர்வு எழுதுகின்றனர். தமிழகம் புதுச்சேரியில் மொத்தம் 2,944 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 4000 பேர் கொண்ட பறக்கும் படையும் சிறப்பு கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் ஆசிரியர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்ற மாணவிகளுக்கு வெற்றி திலகமிட்டு அவர்கள் வழி அனுப்பி வைத்தனர். கடலூரில் தேர்வுக்கு செல்லும் முன் மாணவ மாணவிகள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர். மாவட்டம் முழுவதும் தேர்வறைகளில் பெல்ட், எலக்ட்ரானிக் வாட்சுகளை அணிந்து செல்ல மாணவ மாணவிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் சித்தேரியில் உண்டு உறைவிட பள்ளியில் படித்து வரும் பிளஸ் 2 மாணவ மாணவிகள் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரூர் மையத்தில் தேர்வுக்கு சென்று வர சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. சென்னை துரைப்பாக்கத்தில் பிளஸ் 2 பொதுத் தேர்வு நடைபெற்ற அரசு பள்ளியில் நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் செங்கோட்டையன் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த அரசின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் சிறந்த முறையில் தங்களுடைய தேர்வுகளை எழுதி இந்தியாவிற்கே தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை திகழ்வதற்கு மாணவ செல்வங்களாக இருக்க நீங்கள் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று எங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருகின்ற வகையில் ஆசிரியர் பெருமக்கள் உற்சாகத்தோடு அவர்களுக்கு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மன உளைச்சலின்றி சுமூகமான சூழலில் மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வு எழுத ஒத்துழைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்வை தன்னம்பிக்கையுடன் எழுதி வெற்றிகரமாக கல்லூரியில் காலடி வைக்க வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே பொதுத் தேர்வில் தான் அதிக மதிப்பெண் பெற்றதன் ரகசியத்தை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவரது வெற்றியின் ரகசியத்தை பேட்டியாக காண்போம். படிக்கணும், படிச்சதை எழுதி பார்க்கணும், எழுதி பார்த்ததை ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டில். அதன் பிறகு திருப்பியும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எந்த நிலையிலையும் நிச்சயமாக படித்தது மறக்கவே மறக்காது. அதனால் தயவுசெய்து ஊடக நண்பர்கள் என்னுடைய அனுபவத்தை, நான் அதிகம் மதிப்பெண் பெற்ற இந்த ஒரு ரகசியத்தை தயவுசெய்து ஊடக நண்பர்கள் மாணவ மாணவர்கள் நன்மை கருதி இதை ஒளிபரப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் முறையாக 100 மதிப்பெண்களுக்கு தமிழ் தேர்வு எழுதியதன் அனுபவத்தை மாணவிகள் பகிர்ந்து கொண்டனர். கொஞ்சம் ஸ்பீடாக எழுதணும், ரைட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக. ஃபஸ்ட்டு 2 பேப்பர் இருக்கிறதுனால தனித்தனியாக எழுதிட்டு இருந்தோம். ஸ்லோவாக கரெக்டாக இருக்கும் டைமிங். கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுனா கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேப்பர் நல்லா பண்ணாலும் செகண்ட் பேப்பர் நல்லா பண்ணால் நம்மளுக்கு மார்க்ஸ் வந்துடும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் ஒரே ஒரு பேப்பர் தான். நீங்கள் இதில் எப்படி பண்ணுறீங்களோ அதுதான் மார்க்ஸ். ஸோ இதுதான் கொஞ்சம் ஒரு மைனஸ் பாயிண்ட். அவ்வளோதான். வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள பிளஸ் 2 தேர்வுகளின் முடிவுகள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வெளியாக உள்ளன. புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் பாகிஸ்தானில் தான் உள்ளார் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மெஹ்மூத் குரேஷி ஒப்புக்கொண்டுள்ளார். உரிய ஆதாரங்களை வழங்கினால் நீதிமன்றம் மூலமாக அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். CNN செய்தி நிறுவனத்திற்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் குரேஷி பேட்டியளித்துள்ளார். அதில் புல்வாமா தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் இருப்பிடம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த குரேஷி, மசூத் அசார் பாகிஸ்தானில்தான் இருக்கிறார் என்றார்.
அவர் உடல்நலமின்றி இருப்பதாகவும் வீட்டை விட்டு கூட வெளியில் வர முடியாத நிலையில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கு தகவல் கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். அவரை ஏன் இந்தியாவிடம் ஒப்படைக்கவில்லை என செய்தியாளர் அடுத்த கேள்வியை எழுப்பினார். மசூத் அசாரை கைது செய்ய வேண்டுமென்றால் உரிய ஆதாரம் வேண்டும் என்று பதில் கூறிய குரேஷி, அத்தகைய ஆதாரங்கள் இந்தியாவிடம் இருந்தால் தங்களிடம் தருமாறும் கேட்டுக்கொண்டார். ஆதாரங்களை இந்தியா கொடுக்கும் பட்சத்தில் அது பாகிஸ்தான் நீதிமன்றம் ஏற்கும் வகையில் இருந்தால் தாங்கள் மக்களை சமாதானம் செய்ய முடியும் எனவும் அவர் கூறினார். மோதலை முடிவிற்கு கொண்டுவர பாகிஸ்தான் தயாராக உள்ளதாகவும் அதற்கு பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு என கூறிய குரேஷி, பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் தங்களது தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்க முடியும் எனவும் தெரிவித்தார். 2001ஆம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தாக்குதல், 2016 பதன்கோட் விமானதள தாக்குதல், 2016 உரி தாக்குதல் மற்றும் புல்வாமா தாக்குதல் உள்ளிட்ட ஏராளமான தாக்குதலை ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு இந்தியாவில் நடத்தியுள்ளது. இதன் தலைவரான மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. துபாயில் நடைபெற்று வரும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பங்கேற்றார். 50 ஆண்டுகால வரலாற்றில் இந்திய அமைச்சர் OIC கூட்டத்தில் பங்கேற்பது இதுவே முதல் முறை. இதனை கண்டித்து கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தான் மாநாட்டை புறக்கணித்தது. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களின் நலனை பாதுகாக்க 1969ஆம் ஆண்டு இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா ஆகிய கண்டங்களைச் சேர்ந்த 57 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கூட்டமைப்பின் 46வது மாநாடு ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் தொடங்கியுள்ளது. காஷ்மீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கடைபிடித்து வரும் இந்த மாநாட்டிற்கு முதன்முறையாக இந்த ஆண்டு இந்தியாவுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதற்கு பாகிஸ்தான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த போதும் இந்தியாவை அழைப்பதில் இஸ்லாமிய கூட்டமைப்பு உறுதியாக இருந்தது. அதன் அடிப்படையில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இந்த மாநாட்டில் பங்கேற்றார். தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றிய சுஷ்மா, இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்கள் மற்ற மக்களோடு ஒற்றுமையாக இருப்பதாகவும் சிலர் மட்டும் பயங்கரவாதத்திற்கு இரையாகிவிட்டதாகவும் கூறினார். பயங்கரவாதத்தை அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல என்று குறிப்பிட்டார். I carry the greetings of my Prime Minister, Shri Narendra Modi ji, and 1.3 billion Indians, including more than 185 million Muslim brothers and sisters. Our Muslim brothers and sisters are a microcosm of the diversity of India. They speak Tamil and Telugu, Malayalam and Marathi, Bangla and Bhojpuri, and any of the numerous languages of India. சுஷ்மா ஸ்வராஜ் இந்த மாநாட்டில் பங்கேற்றதால் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தான் கூட்டத்தை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி அறிவித்தார். इस असूली मौक़िफ़ पर कायम रहते हुए मैंने फैसला किया है और ईरान को मुकद्दम समझते हुए मैंने फैसला किया है कि मैं काउंसिल ऑफ फॉरेन मिनिस्टर्स के इजलास में नहीं जाऊंगा. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷிக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை காலியாக வைக்கப்பட்டது. கூட்டமைப்பு தொடங்கி 50 ஆண்டுகள் கடந்த நிலையில் முதன்முறையாக இந்த மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஏற்ற இறக்கங்கள் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தோன்றினாலும் உண்மையில் கடந்த ஒரு மாதத்தில் தங்கத்தின் விலை கிராமுக்கு 49 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கத்தின் விலையில் அதீத ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து காணப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி 1 கிராம் தங்கத்தின் விலை 3186 ரூபாயாக இருந்தது. தொடர்ந்து விலை அதிகரித்து பிப்ரவரி 20ஆம் தேதி 3230 ரூபாயாக இருந்தது. தங்கம் விலை இதுவரை எட்டிடாத உச்சமாக இருந்து வந்த நிலையில் தற்போது அதன் விலை சரிய தொடங்கியுள்ளது. அதாவது பிப்ரவரி மாதத்தின் முதல் 20 நாட்களில் கிராமுக்கு 44 ரூபாய் அதிகரித்த தங்கத்தின் விலை அதன் பின்னர் ஏற்ற இறக்கங்களுடன் பயணித்து தற்போது 3137 ரூபாயாக உள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி இருந்த தங்கத்தின் விலையுடன் ஒப்பிடும்போது கடந்த ஒரு மாதத்தில் தங்கத்தின் விலை 1 கிராம் 49 ரூபாயும் 1 சவரன் 392 ரூபாயும் சரிந்துள்ளது. இதேபோல் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. இறக்குமதியாளர்கள் இடையே டாலரின் தேவை அதிகரித்துள்ளதால் ரூபாய் மதிப்பு 14 காசுகள் சரிந்து 70 ரூபாய் 86 காசுகளாக உள்ளது. மற்றொரு புறம் சரிவை சந்தித்து வந்த இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் முடிவடைந்துள்ளன.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண்களை பாலியல் வன்புறவு செய்து வீடியோ வெளியிட்டது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திருநாவுக்கரசு என்பவர் விரைவில் தான் சரணடைய உள்ளதாக ஆடியோ வெளியிட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய அரசியல் கட்சி பிரமுகர்களின் பெயர்களை வெளியிடப் போவதாக கூறியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் பள்ளி கல்லூரி மாணவியர் மற்றும் இளம் பெண்களிடம் பேஸ்புக், வாட்ஸ்அப் மூலம் நட்பாக பழகி அவர்களை காரில் கடத்திச் சென்று பாலியல் தொந்தரவு செய்து அதை ஆபாசமாக படம் எடுப்பதாகவும் அவர்களிடம் பணம் பறிப்பதாகவும் போலீசாரிடம் புகார்கள் குவிந்தன. பொள்ளாச்சியைச் சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி ஒருவர் தன்னை ஒரு கும்பல் காரில் கடத்தி சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் செயினை பறித்ததாகவும் தன் பெற்றோருடன் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். விசாரணையில் சதீஷ், சபரிராஜன் மற்றும் வசந்தகுமார் ஆகிய 3 இளைஞர்களை போலீசார் பிடித்தனர். அவர்கள் தந்த தகவலின்படி சின்னம்பாளையத்தைச் சேர்ந்த செந்தில், நல்லப்பாலை அவுட்டைச் சேர்ந்த பாபு, ஆட்சிப்பட்டியைச் சேர்ந்த மணி மற்றும் வசந்த் என மேலும் 4 பேர் சிக்கினர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள திருநாவுக்கரசு என்பவர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கில் பல அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு தொடர்பிருப்பதாகவும் கூறியுள்ள அவர் விரைவில் சரணடைய உள்ளதாகவும் கூறியுள்ளார். பொள்ளாச்சி பகுதியை ஏற்கனவே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தில் திருநாவுக்கரசு எந்த அரசியல்வாதியின் பெயரை கூறப்போகிறாரோ என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் முக்கியமான கட்சிக்காரங்கள் எல்லா இதுவும் இருக்குது. நான் பெரும் உண்மை சொல்ல போகிறேன். அதுக்கு உங்கள் எதிர்கட்சி தலைவர் சப்போர்ட்டும், மீடியா சப்போர்ட்டும், அட்வொகேட் சார் சப்போர்ட்டும், நீதிபதி சப்போர்ட்டும் கண்டிப்பாக எனக்கு வேணும். அதுக்கு எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல. இது முட்டும் உண்மையானது. இந்த கேஸ் உண்மையாக பொய்யான்னு நீ விசாரிங்க, தீவிரமாக விசாரிங்க. இது பல பேர் உள்ளே இருக்காங்க. நீதிபதி அவர்களே, என் பேரண்ட்ஸை, என் ஃபேமிலியை எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்களாமா டிபார்ட்மெண்ட்காரங்க. தயவு செஞ்சு அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரே வழக்கு தான் பொய் வழக்கு போட்டீங்க. பாக்கி 99 பிள்ளைங்க எனக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது உங்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. நானே சரண்டர் இந்த கேஸ் முடிஞ்சதையும். இந்நிலையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனிடம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன் புகார் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கும் அதிமுகவினருக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தக்க நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் மகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சமீப காலமாக சமூக வலைதளங்களில் முன்னணி நாயகிகள் வெளியிடும் கவர்ச்சி புகைப்படங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இது நடிகைகள் தங்களது இருப்பை வெளிப்படுத்தும் யுக்தியா அல்லது வாய்ப்பு தேடுதலுக்கான ஒரு பாணியா என்பது குறித்த ஒரு தொகுப்பு இப்போது. தமிழ் சினிமால வாய்ப்புகள் குறையும் போது நடிகைகள் தங்களுடைய கவர்ச்சி புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிட்டு அதன் மூலமா தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்க முயற்சி செய்யறது தொடர்ந்து தமிழ் சினிமால நடந்து வருது. தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருந்த த்ரிஷாவுக்கு தமிழ் சினிமால வாய்ப்புகள் குறையும் போது அவங்களுடைய கவர்ச்சி புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிட ஆரம்பிச்சாங்க. வெளிநாடுகளில் சாகசங்களில் ஈடுபடக்கூடிய புகைப்படங்களையும் நீச்சல் உடையில தோன்றக்கூடிய புகைப்படங்களையும் தொடர்ந்து இணையதளத்தில் த்ரிஷா பதிவேற்றினாங்க. இதன் பிறகு த்ரிஷாவுக்கு கணிசமான படங்கள் புக்காக சமீபத்தில் 96 உள்ளிட்ட திரைப்படங்கள் வெற்றியும் கண்டிருக்கு. இதனால மேலும் பல பட வாய்ப்புகள் த்ரிஷாவுக்கு கிடைச்சிருக்கு. மதராசப்பட்டினம் திரைப்படத்தின் மூலமா புகழ்பெற்ற எமி ஜாக்சன் தன்னுடைய கவர்ச்சி புகைப்படங்களை அடிக்கடி இணையதளத்தில் வெளியிடுறத வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ திரைப்படத்துக்கு பிறகு வேற எந்த திரைப்படத்திலும் ஒப்பந்தமாகாத எமி ஜாக்சன் அவ்வப்போது தன்னுடைய கவர்ச்சி திரைப்படங்களை வெளியிடுவதன் மூலமா தான் எந்த அளவுக்கும் கவர்ச்சி காட்ட தயாரா இருக்கேன் அப்படின்ற செய்தியை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தொடர்ந்து சொல்லி வராங்க. தமிழ் சினிமாவுக்கு 3 திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான ஸ்ருதி ஹாசன் தமிழ் சினிமால பெரிய நாயகியா வலம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வப்போது தெலுங்கு மற்றும் பாலிவுட் திரைப்படங்களில் ஸ்ருதி ஹாசன் நடிச்சாலும் எந்த மொழி திரைப்படங்களும் இதுவரைக்கும் ஸ்ருதி ஹாசனுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல. இதனால அடிக்கடி போட்டோ ஷூட்ல பங்கேற்கிறத வாடிக்கையா வச்சிருக்கக்கூடிய ஸ்ருதி ஹாசன் அங்க எடுக்கக்கூடிய கவர்ச்சி படங்களை இணையதளத்தில் பதிவேற்றி தன்னுடைய ரசிகர்களை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் முன்னணி நடிகையா இருந்த காஜல் அகர்வால் ஒரு கட்டத்தில் பாலிவுட்ல நடிக்க ஆசைப்பட்டாங்க. பாலிவுட்ல நடிக்க போன காஜல் அகர்வாலுக்கு அங்க பெரிய வாய்ப்புகள் எதுவும் கைகூடாதனால மீண்டும் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளுக்கு திரும்ப காஜல் அகர்வால் பயன்படுத்திய அஸ்திரமும் இந்த கவர்ச்சி புகைப்படங்கள் தான். வயதாகும் போது நடிகைகளுக்கு வாய்ப்புகள் குறைய தொடங்கும். அந்த மாதிரி சமயத்துல வயதானாலும் தங்களுடைய உடற்கட்டை சிறப்பா பராமரிக்கிறது உலகத்துக்கு சொல்ல நடிகைகள் இந்த மாதிரியான கவர்ச்சி புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம்ல பதிவிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. வயதானாலும் தன்னுடைய உடற்கட்டை சிறப்பா பராமரிக்கிறதா பூமிகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல புகைப்படத்தை பதிவிட்டு உலகத்துக்கு இந்த செய்தியை சொன்னாங்க.